எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ற வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு நினைப்பீங்க. என்னங்கன்றது ஒரே வேலை, அதை வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்குது, சோகமான ஒரு விஷயமும் இருக்குது. என்னதுங்க முதல்ல சொல்லலாம்? சந்தோஷமான விஷயத்த கொண்டாட வேணும், சோகமான விஷயத்த அப்புறம் பார்த்துக்கலாம். எங்கள் அத்தையே சொல்லிட்டாங்க, அதனால சந்தோஷமான விஷயத்தையே முதல்ல பார்த்துடலாம் வாங்க. அது என்ன சந்தோஷமான விஷயம்னா, நாங்கள் புதுசாக கப்பல் வாங்கியிருக்கோம். இந்த இடத்துல தான் நானே எங்கள் வீட்டுக்காரர் நின்று இந்த டைட்டானிக் ஜாக் ரோஸ் மாதிரி நிற்க போகிறோம். பாருங்க, துடுப்பு கூட கொடுத்துருக்காங்க. இது துடுப்பா? இது துடுப்பா? இது துடுப்பு. சும்மா சொன்னேங்க. நம்மளோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதோட அடுத்த ஸ்டெப்பு நம்ம புதுசாக மரச்செக்கு வாங்கியிருக்கோம். அதோட அன்பாக்சிங் வந்து பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இங்கே காட்டுங்க. இங்கே பாருங்கங்க, நம்ம மரச்செக்கு என்ன அதெல்லாம் தான் போட போகிறோம். அன்றைக்கே நாங்கள் பால் காய்ச்சுற வீடியோவில் காமிச்சோம். இதுக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த ஓனரே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் கடை வச்சுருந்தாங்க. அவங்களோட ஃப்ளெக்ஸுன்னு நிறையா பேர் கீழே இந்த நம்பர் பார்த்துட்டு நாங்கள் நினச்சி அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்கங்க. அவங்களுக்கு வந்து இது தெரியல. அவங்க வந்து நிறையா பேர் ஃபோன் பண்ணி இருந்திருக்கீங்க. அவங்க வந்து இன்றைக்கி சொன்னாங்க, உங்கள் நம்பர் நினச்சி எனக்கு நிறையா பேர் கால் பண்ணி இந்தியா குட்டியான்னு கேட்குறாங்க அப்படின்னு. அது வந்து நம்ம நம்பர் இல்லைங்க, நம்ம நம்பரை நாங்கள் தரோம். ஆனால் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணாதீங்க, அவங்கள சிரமப்படுத்த வேண்டாம். நம்ம ஆமாம், அதை எடுத்துருவோம். அது வந்து இன்னும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சுட்டு இருக்கனால அது அப்படியே இருக்குது. அதை கூடிய சீக்கிரத்தில் எடுத்துருவோம். அது நம்ம நம்பர் கிடையாதுங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம நம்பர் வந்து நாங்களே கொடுக்குறோம். இப்போ வந்து செக்கு வந்து மரச்செக்கோட அன்பாக்சிங் வீடியோவை பார்க்கலாம். எப்படி அன்பாக்சிங் பண்ண போகிறோம்? அதானே, எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. இங்கே இப்படி ஓட்டை போட்டுட்டா போடு, எப்படியா நான் கிழிச்சினா சரி. இல்லை, அழகாக கிழிப்போம். அழகாக கிழிக்கணும். இப்போ இது கொடுங்க கத்தி. இதான் இந்த டேப் இருக்கு பாருது. இங்கே பாப்பா நீயே பண்ணு. கைதுங்க, இந்தியா வச்சு இந்தியா குட்டி ஓப்பன் பண்ணுறோம். நீ வரியா? வா 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 வா. ஒருத்தி இது பண்ணா அவ கோச்சிக்க மாட்டாளா சாமி? வா போ. நீயே கிளி. இது பாப்பா கொடு. பாப்பா ஒரு எழுத்து எழுதும். கொடு. புடி புடிச்சு இல்ல. புடி. இல்ல. சூப்பர். கைதுங்க. ரிப்பன் இழுத்தாச்சு, டேப் இழுத்தாச்சு. எல்லா ஊரும் ரிப்பனை கட் பண்ணாங்க, நாங்கள் ரிப்பனை இழுத்துட்டோம். ஆமா சரி, இழுத்துக்கு. இந்த வந்து வந்தாங்க இடிச்சுக்க போறீங்க. டாக்டர் கம்பி கடை பாருங்க. அவங்களுக்குலாம் வந்து எங்கள் பாப்பாலாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கான். ஏன்னா கடைக்கு செக்கு வாங்குற அன்றைக்கி நானும் அவரு மட்டும்தான் போயிருந்தோம். கோயம்புத்தூர் போகணுங்க, பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு. அதனால் வந்து ஒரு 2 நாள் ஆச்சு செக்கு. ஆனால் அவளுக்கு இன்னும் பிரித்து பார்க்கல. அந்த வீடியோவில் உங்களுக்கும் காட்டணும் இல்லைங்களா, அதனால் இன்றைக்கி தான் பிரிக்கிறோம். அதில் தான் ஆர்வமாக இருக்கிற ஆளுகள்லாம். ஆட்டோவில் கொண்டு வரணும் அடிப்படாமல் அப்படிங்கிறதுனால ரொம்ப வந்து பேக் பண்ணி கொண்டு வந்தோம். ஆனாங்க ரொம்ப 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 கஷ்டங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 டன்னு 500 கிலோ இந்த மரச்செக்கு கொண்டு வர்றது. அங்கே கூட இந்த ஏதோ வண்டி மாதிரி வச்சுருந்தாங்க, அதை வச்சு ஈஸியாக ஏற்றிட்டாங்கங்க. ஆனால் இங்கே நம்ம கடைக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் படிக்கட்டு இருக்குது இல்லைங்களா. வாங்க, ஒரே மாதிரி இருந்தால் கூட அப்படியே வண்டியை நேராக கொண்டு வந்து நிறுத்தி இழுத்துருக்கலாம். அதுவுமே கஷ்டம்தான், ஆனால் அப்படியே இழுத்திருக்கலாம். இங்கே படிக்கட்டு வேறு இருந்துதாங்க. மண்டை காமிச்சிட்டாங்க. நான் வரல, எங்கள் வீட்டுக்காரு அப்புறம் உங்கள் பக்கத்தில் உள்ளூரில் இருக்கவங்கலாம் வந்தாங்க. உள்ளூர்லேயே 6-7 பேர் வந்தாங்களாமாங்க. ஆனால் துளி கூட நவுக்க இருந்தாங்க. ஆனால் எப்படியோ போராடி எல்லாருமே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் என் வீட்டுக்கார் வீட்டில் வந்து சொன்னார், சாணியே வந்துருச்சு அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்துதான். 500 கிலோங்க. அது பார்க்க தான் வந்து மரம் மாதிரி தெரியும், ஆனால் ஃபுல்லாக அது வந்து கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பு தான் இல்லைங்களா, அதனால ஓவர் வெயிட். நீங்க பேசிட்டு நாளைக்கு தருவீங்க, நானே இது பண்ணி பாத்துறேன் அப்படின்னு. அதெல்லாம் இருக்காது, அந்த இது மட்டும் ஸ்டிக்கர் மட்டும் இருக்கு. பெரிய 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 நீயும் அவர் காடி. இது அடிபடாம இருக்கிறதுக்கு வச்சிருக்காங்க. இது அதுக்காக காட்டுங்க. பாருங்கங்க, முதல்ல பிரிக்கும் போது உங்களுக்கும் காட்டணுங்கிறதுக்காக தான் பிரிக்காம வச்சிருந்தேன். பாருங்க, உள்ள காட்டுங்க. மரச்செக்கு, நம்மளோட எண்ணெய்கள் தயாரிக்க போகிற மரச்செக்கு இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா மரச்செக்கு தாங்க. இதுவும் வந்து மரம், இதுவும் மரம், இந்த ஆற்ற இடமும் மரம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாகை மரம்னு சொல்லுவாங்க, அந்த மரம் தான் இது.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இது ஃபுல்லாகவே வந்து ஃபுட் கிரேடு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து அதுவாக தான் இருக்கணும் நமக்கு அப்படிங்கிறதுக்காகவே இதுதான் நாங்கள் எடுத்தோம். இதுலேயே வந்து எம்எஸ்ன்னு ஒன்று இருக்குது, நாங்கள் மெட்டலும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலந்தது இல்லை, எங்களுக்கு அது வேணாம், ஃபுல்லாக ஃபுட் கிரேடு உள்ளதாக தான் வேணும் அப்படின்னு தேடி தேடி நாங்கள் இதை தான் எடுத்துகிட்டு வந்தோம். சரிங்க, இப்போ வந்து இது ஓட்டி காட்ட முடியாதுங்க, ஏன்னா இப்போ தான் ஒயரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒயரிங் பண்ணி முடிச்ச உடனே நம்ம வந்து இது எப்படி இருக்குன்னு ஓட்டி பார்த்துடலாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒயரிங்லாம் பண்ணி முடிச்சாங்கங்க. அங்கே பாருங்கள் அடிச்சிருக்காங்க, பாக்ஸ் அடிச்சிட்டாங்க. ஆனால் என்ன சர்வீஸ் இன்னும் கொடுக்கலைங்க. கையோட சர்வீஸும் கொடுத்துருந்தா உங்களுக்கு ஓட்டியே காமிச்சிருப்போம். என்ன பண்ணுறது, அது நாளைக்கு தான் கொடுப்பாங்க போல். நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன்னு எங்கள் அத்தை சொன்னாங்க. இப்போ அவங்க வந்துட்டு இருக்காங்க, வந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். செக்கப் பார்த்துட்டு கரண்ட் வாங்கி ஓடி பாத்தீங்களா? ஒயரிங் பண்ணி பாக்ஸ் அடிச்சிட்டாங்க. அதான் ஒரு வழியை செட் பண்றது போகும்போது ஆயிட மாட்டாங்க. எப்படி ஓட்டி மட்டும் காமிக்கலான்னு இருந்து மிஷின் நல்லா இருக்கு பாப்பா. எப்படி இந்த நம்ம கப்பல் அப்படியே சாமி எப்படி சாமி வேலைங்க வச்சுக்கோம். கண்ணு மாதிரி அசை மாட்டேங்குது. 500 கிலோ அதான் எப்படி கொண்டாந்த போயிட்டு ரொம்ப கஷ்டம். இதுலதான் சிவரு கூடவா நல்லா அழகா இருக்கு வயசு. ஆனா இது இப்போ சேர்ந்து வச்சுக்கோ, துணிதாக்கிறதுக்கு ஆட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போயிடலாம். அத்தை பிரியாணி போட்டோம் வைங்க, 10 கிலோ பிரியாணி இங்க தூக்கறதுல கழட்ட முடியாது, வண்டாவா இந்த குண்டாவை பார்த்தோன்னே எனக்கு எதை பார்க்கணுமே இல்லையோ, சில்வர்ல இந்த மாதிரி குண்டாவை பார்த்துட்டு ஒரு ஆசை வந்துருக்கு. எனக்கு வந்தோடனே இது துணிதாக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு எடுத்தேன். ஆமா, இது எதுக்கு வாங்கிட்டு இருக்குது? துணி துவைக்கிறதுக்கிட்டு போறங்கிற, நீ பிரியாணி போடுறதுக்கிட்டு போறங்கிற. நல்லா இருக்கு தம்பி, அழகா பாக்குறதுக்கு. இங்க ஒரு குண்டா, அடி ஒரு குண்டா, மேல ஒரு எல்லாமே சிலுவரா. எல்லாமே மரச்சக்குறாங்க, அப்புறம் சிலுவர் குண்டாவா இருக்குது. நம்ம ஆட்டுற இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடம் தான் அரைக்கும். நம்ம எது போட்டாலும் அது எல்லாமே மரத்துல உள்ள இருக்கிறது. மரம், மரம், அந்த வாகை மரம் சொல்லுவாங்க, அதுலதான் ஆட்டணும்பாங்க. அதுதான் இது வாகை மரங்கிறது. இது எல்லாமே அதுல இருந்து எடுத்துட்டோம். சும்மா இந்த மேல மட்டும் இப்படி தாய் இந்த பல்பு இதெல்லாம் இதுவும் ஒரு சில கடையில பாத்தீங்கன்னா இந்த இரும்புல எம்எஸ் இரும்பு எல்லாம் வரும். மரத்துல இருக்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். போனா எங்க முன்ன ஓரம் மாமனார் வழியா ஆடிட்டு வந்துருவாரு, நான் கூட போனா வெளியே நின்னுக்குவேன். அதுவும் இந்த இந்த இது இருக்கு, இது வந்து மரம், வாகை மரம். இது இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு துருப்பே ஏறாது. ஒரு சில கடையில பாத்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கும், ஆனா துருப்பே ஏறாது. இது துருப்பே ஏறாது, ஃபுல்லாவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஃபுட் கிரேட்னு இப்போ இருக்கு, அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு உகந்த நல்லது அப்படின்னு உருவாக்குனது. நல்லா எவ்வளவு கெட்டிமா இருக்கு. ஆங்க ஒரு இப்படி இல்ல கல்லுடையா கல்லு மாதிரி. இது நம்ம ஆட்ட ஆட்ட அப்படியே இது வழியா ஊத்தி இங்க வந்துரும். என்ன வந்து இப்ப பக்கெட் முடிச்சுக்கலாம், கீழே பக்கெட் வச்சு முடிச்சுக்கலாம். சரியான வேக்காடு காண முடியல. கரண்ட் வேற கொடுக்கல, சரி ஓட்டி பார்த்தாங்கன்னு பார்த்தா கரண்ட் கொடுத்தவங்க. சரி நம்ம வீட்டுக்கு போய் ஒரு கிளாஸ் காப்பி தண்ணி வச்சு குடிச்சிட்டு அந்த சோகமான விஷயத்தையும் சொல்லிடலாம். போலாமா? போலாம். கடை சாத்தி கிளம்பு. போலாம். அவ்வளோதாங்க, வீட்டுக்கு வந்து ஒரு கிளாஸ் காப்பி தண்ணி வச்சாச்சு. நான் எங்கள் அத்தையை அங்கே தொலைவிட்டு இருக்கிறேன். எங்கள் அத்தை எங்கே வந்து உட்காந்துருக்காங்க பாருங்க. ஏனுங்கிட்ட இங்கே வந்து உட்காந்துருக்குறீங்க? ஆனால் வெயில பாரு, வேப்பாட்டில் குழுக்குன்னு ஒருத்தர் நடந்துருக்கு. அதுக்கப்புறம் வெயில் ஒன்றும் தாங்க முடியல. சொன்ன மாதிரி வெயிலுக்கு இங்கே தான் நல்லா குழு குழு. என்ன இது சக்கரை கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கிறேன். உடம்பு பூரா சக்கரை வச்சுட்டு சக்கரை கம்மியாக சக்கரை உடம்புல இருக்கிறதே மறந்துடுறது. நினப்பு வந்தா தான் சக்கரை ஏறு. நீ மறந்துட்டீன்னு வச்சு சக்கரை ஒன்று ஏறாது. வாங்குங்க, அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சுட சுட வரக்காப்பி குடிக்கலாம். ஏங்க அந்த வெயிலுக்கு வரக்காப்பி குடிச்சா எப்படி வேக்கு, ஆனா ஜூஸ் குடிச்சா தான் நல்லா இருக்கு. இந்த எலுமிச்சு பாத்துக்கு உளிஞ்சு நல்லா சர்பத்து போட்டு குடிச்சா நல்லா இருக்கு. சர்பத்து போட்டு குடிச்சா நல்லா இருக்கு. ஆனா என்ன பண்றது, என்னதான் சர்பத்து குடிச்சாலும் ஒரு நாள் சும்மா சுருக்குன்னு ஒரு வரக்காப்பி குடிச்சோம்னா சும்மா சுறுசுறுப்பா வேலை நல்லா இருக்கு. என்னதான் வெயில் அடிச்சாலும் காத்து அடிச்சாலும் மழையே பெஞ்சாலும் என்ன பத்திக்கிட்டு எரிஞ்சாலும் டீ குடிக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளாம் வந்து ஒரே சங்கம், அடுப்புலயே வேலை செஞ்சுட்டு கூட அப்படியே ஒரு டீ குடிச்சாதான் அந்த வேலை நல்லா ஒழுக்கமா நடக்கு. பழகி போச்சு. என்ன டீ தான் நமக்கு அது அடிக்ட் ஆயிருதாமா டாக்டரே சொல்றாங்க. அதாவது
டீ வர காப்பி அதெல்லாம் ஒரே இதுதான். அதை சொல்றேன், என்னடா வர காப்பி வச்சு டீன்னு இருக்கிறாங்களே நினைப்பீங்க. அதெல்லாம் அந்த காப்பி வர காப்பி டீ எல்லாம் ஒரே தானங்க. அந்த சூடா குடிச்சாதான் சுருக்குன்னு போய் உள்ள வேலை செய்யுது. இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு மாதிரி மசன்னு மந்தமா இருக்குது. என்ன பண்ணுறது, டீ காப்பி கெடுதல் தான் சொல்றாங்க. இருந்தாலும் குடிக்கலினாலும் இருக்க முடியுமானங்குது. என்ன கெடுதல் நாங்க தான் நம்ம கருப்பட்டி போடுறோம், இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கிறோம். அந்த அஸ்காலாம் போட்டா தானே கெடுதல். அது அஸ்கத்தான் நம்ம சொல்றோம். கருப்பட்டி வேற மூஞ்சி போச்சு, நான் நாட்டு சக்கரை தான் போட்டு வந்திருக்கேன். சரி நாட்டு சக்கரையும் பரவாயில்ல, அஸ்காவுக்கு வந்து இது பரவாயில்ல. கருப்பட்டி வேற மூஞ்சி போச்சு, அதுக்கு வேற போய் வாங்கி. அந்த அஸ்கா வெள்ளையாவருக்கு எவ்வளவு மருந்து போடுறாங்கிறாங்க. என்ன அளவா கரும்பு அதை நாம தொடரவே இல்லை. புயல் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டா கருப்பட்டி மூஞ்சி போனா அப்பப்ப இந்த நாட்டு சக்கரையும் போட்டுக்க வேண்டியது. அது வேற போய் வாங்கிட்டு வரணும். போறதான் உறங்கி திவசம் கருப்பட்டி உண்டுனா வாங்கிட்டு வந்துருங்க. அப்புறம் நல்லெண்ணெய் ஆட்டக்கெல்லாம் கருப்பட்டி வேணும்ல. வேணும். இங்க எல்லாம் வந்து அஸ்காவை போட்டு கலந்து விட்டுறாங்க. நம்ம அங்கதான் போனோம்னா சுத்தமா கொஞ்சம் நல்ல கருப்பட்டியை வாங்கிட்டு வரலாம். சரிங்க, அப்படியே இன்னைக்கான கமெண்ட்ஸ் படிச்சிடலாங்களா? மானம் உருக்கு பயங்கரமா இருக்கு மழையாவே. ஆமாங்க, இங்கேயே பாருங்க, நம்ம மரத்தடி நினைச்சுட்டு போறோம். இங்கேயும் எங்க உட்காந்தாலும் காத்து அடிச்சத்தான காத்து பயங்கர மூஞ்சியா தொட்டோர்னு ஒழுங்கு. சரி, கமெண்ட் படிச்சிடலாமாங்க. மீரா சூரிய நாராயணங்கன்னு படியிருக்காங்க. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அம்மா ஐசு மற்றும் கார்த்திக், உங்களுக்கு எனது அன்பான வாழ்த்துக்களும் ஆசிகளும். உங்கள் கடை அமோகமாக வளர்ந்து பரிமளிக்க இறையருள் துணை புரியட்டும். சென்னையிலிருந்து என்னவெல்லாம் சென்னையிலிருந்து பண்ணிருக்காங்க, என்னவெல்லாம் தயாரிக்க போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷங்க. உங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்னெல்லாம் பண்ண போறீங்கன்னு கேட்டிருக்கீங்க. முதல்ல வந்து இப்போதைக்கு ஆரம்பிக்கிறது வந்து எண்ணெயில இருந்து தான் ஆரம்பிக்க போறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா முருங்கைப்பொடி, அப்புறம் அரப்பு, சீயக்காய் பொடி எல்லாமே வந்து நாங்க வந்து இயற்கையா எங்க வீட்டுக்கு செஞ்சுக்கிறோமா அதே மாதிரியுமே வந்து விற்கலான்னு ஒரு யோசனை இருக்குங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா புதுசு தானுங்க நாங்களும், அதனால வந்து ஒரே பதட்டமா இருக்கு எங்களுக்கு. என்ன இப்போ ஒரு 2 செக்க ஆட்டுறமா வீட்டுக்கு வச்சுக்கோங்க. இப்ப நிறைய பேருக்குங்கும் போது நிறைய உண்டுனா போட்டு செய்யும் போது ஒரு பதட்டமா இருக்கு. ஆனா என்னென்ன பண்றோம் எப்படி பண்றோங்கிறத அடுத்தடுத்த வீடியோல வந்து நாங்க காட்டுறோம். நீங்க அப்ப வந்து தெரிஞ்சுக்கோங்க. மேல பாரு. ஆமா, அங்க பாருங்க. ஏறது மேல ஏறிச்சு. இறக்கிடு கீழ கத்திட்டு கிடக்கு. இறங்க தெரியல. அதுக்கு இறக்கிடு சொல்லிட்டு அம்மேங்குது. இறக்கிடு இந்த. அது வாரி எப்படி போய் சிக்கிடுது பாரு. இந்த காட்டு இதுல காட்டு. இங்க பாருங்க. ஏறும்போது அப்படியே பொறக்குட்டியான தாவிட்டு ஓட்ட ஏறுது. இறங்க தெரியல. இறங்கு நீ தை. இறக்கிடு. சிக்கிடுதுல சந்துல. இந்த வடிவேல ஒரு படத்துல சிக்கிருப்பான்ல மரத்துல, அது மாதிரி சிக்கிருக்கு. பா ஒட்டாட்ட வந்து இங்க உட்காந்து வேடிக்கை பாரு அவங்க பேசுறத. ஆடிட்டு போய் அங்க என்ன வேலை உனக்கு? குழந்தையாட்ட கூடவே தெரியும். புரட்ட விட்டு கம்மன் பாடு தூணியா மட்டும் பிடிக்க மாட்டேங்குது. மனுஷனாட்டங்க இதெல்லாம். அது அன்னைக்கு கற்பூரத்தை பத்தி சத்தியம் பண்ணி இருக்குது. நான் எலியை பிடிக்க மாட்டேன், எலியை தொட மாட்டேன், எலி இருந்தால் பக்கத்திலே போக மாட்டேன்னு. பார்த்தாலும் தலையை திருப்பி கொள்வேன். நீ நல்ல மாட்டு பாலா தயிரா போட்டு பூனைக்கு வச்சிடுற. அது மாட்டேங்குதுங்க. பாவ குட்டியில வந்து பால் தயிர் ஊற்றி போட்டோம். பெருசாக குழம்பு சொத்திங்க வேண்டியதானே. தொடவே மாட்டேன். அவர் சொன்ன மாதிரி பால் சோறு தொட மாட்டேன், எலியை பிடிக்க மாட்டேன்னு எங்க வீட்டு பால் சோறு தயிர் சோறு திங்கிறதுனால தொட மாட்டேங்கிற மாதிரி தொடுவேன்னு சத்தியம். அதை திங்கிறதுனாலதான் எலி பிடிக்க மாட்டேங்குது. குழம்போட இருந்தா போய் எலி பிடிக்கும். 2 நாளைக்கு பட்னி தான் போடணுங்கிறீங்க. ஆமா, இது சுத்தமா அப்படி கெட்டு போட்டுருவா. உடனே கொண்டே சோத்த போட்டு வந்துருவா. ஆமா, கத்த கூடாது. கத்தா போட்டுருவா. அப்புறம் எப்படி எலி பிடிக்கிறது? கத்திட்டே இருக்குதுங்க. நடக்க கூடாது. அப்படிதான் ஐசு கத்து. பின்ன மோ அப்படின்னா கத்து. பசி ஆயிட்டா நடக்கறக்க கூடாது. நம்மள சாப்பிட்டு போட்டு அக்கட. சரி, அடுத்து இங்க பாரு சொருவிருச்சு அதுக்குள்ள போய். செட்டில் ஆயிடுச்சு. செட்டில் ஆயி என்னடா தூங்கிட்ட? சரி தூங்கிடுச்சு. அடுத்த கமெண்ட் போலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அன்னைக்கு நாங்கள் கடை பால் காய்ச்சின வீடியோ போட்டிருந்தோம். அவ்வளோ பேர் வந்து வாழ்த்தி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு முந்தின நாள் கூட நாங்களும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி புதுசாக பண்ண போகிறோங்கிட்ட எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களே என்னன்னு நாங்கள் பேசி நல்லா சப்போர்ட் பண்ணது பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே புதுசாக பண்ண போகிற அந்த பயமே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ ஆதரவு
கமெண்ட்ஸ்ல வந்து அவ்வளோ பேர் வந்து வாழ்த்தி இருந்தீங்க, ஆதரவு கொடுத்துருந்தீங்க. நாங்க வாங்குறோம், நீங்க தைரியமா பண்ணுங்க அப்படின்லாம் நிறைய நாங்க செஞ்சு கொடுக்கலாங்கிற எங்களுக்கு ஒரு தகுதியுமே வந்துருச்சு. நீங்களாம் வாழ்த்தி இருந்த முடி. ஆமா, ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த மாதிரி வாழ்த்துன எல்லாருக்குமே வந்து யூடியூப்லயும் சரி, ஃபேஸ்புக்லயும் சரி, இன்ஸ்டாலயும் சரி, மூணுலயுமே அவ்வளோ பேர் வாழ்த்திருந்தீங்க. வாழ்த்துன எல்லாத்துக்கும் நன்றிங்க. நாங்க ரொம்ப நன்றி சொல்றோம். எங்களுக்குள்ள இருந்த அந்த முதல்ல பயமெல்லாம் போயிருச்சு. தொழில் தொடங்க போறேன்ற பயமே இப்ப இல்ல. தைரியம், உங்களால எங்களுக்கு தைரியம் வந்துச்சு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுத்திருந்தீங்க. குடிச்ச மாதிரி ஆகி போச்சு எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த கமெண்ட் போயிடலாங்க. அடுத்து வந்து கலை செல்விங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. அருமை அருமைப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. கண்டிப்பா நாங்க உங்ககிட்ட எண்ணெய் வாங்குவோம். இவ்வளவு நாள் தேடல் இதுப்பா. நாங்க உங்களுக்கு நன்றி சொல்றோம். மென்மேலும் வர வாழ்த்துக்கள். இது வந்து அந்த எண்ணெய் பால் காய்ச்சின வீடியோ சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் நிறைய பேர் நாங்க உங்ககிட்ட வாங்குறோம், நாங்க வாங்கிக்கிறோம், தைரியமா பண்ணுங்க நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே நன்றி. கலை செல்வி அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க நினைச்சதை விட வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறோங்க கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கப்புறம் வந்து நாங்க வேகப்படுத்திக்கிறோம். நீங்க கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி நாங்க வேகப்படுத்திக்கிட்டு போய்க்கிறோம். முதல் அப்படிங்கறதுனால இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொடுத்துட்டு அப்புறமா அதிகப்படுத்திக்கிறோம் கொடுக்குறோம் நாங்க. ஆமாங்க. அடுத்த கமெண்ட்ஸ் போய்க்கலாங்க. நிலா மகள்ங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. எங்கம்மா ஐஸ் போயிட்டீங்க இத்தனை நாளா, ஏன் வீடியோ போட லேட்டு? வாரத்துல ஒரு 3-4 வீடியோ ஆச்சும் போடலாம்லப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கேயும் அப்புறம் எண்ணெய் சக்கு போட்டுட்டு குழந்தைகளை பார்த்துட்டு இந்த காடும் கீடும் பிடிச்சிட்டு அதையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்குது. அப்புறம் வீடியோ இடையிலதாக எங்களால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அன்னாடு போடலான்னு தான் எங்களுக்கு ஆசை. ஆனால் எங்களால கொஞ்சம் முடியலீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நாங்க போட ட்ரை பண்றோம். நிறைய பேர் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஆமா, முன்னையே பாத்தீங்கன்னா நாங்க வந்து வாரத்துக்கு ஒரு 3 நாளும் போடுவோம். இப்ப வேற வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு கடை வேற வந்துருச்சு. ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு நாங்க போறோங்க. ஏன்னா இனிமே பாத்தீங்கன்னா கடைக்கு வந்து நம்ம வீடியோ எடுக்கணும். அதனால எப்படி இந்த இதுல சேனல் இந்த வீடியோ இல்லைனாலும் கடை வீடியோல போய் எங்களை நீங்க பார்க்கலாம். கண்டிப்பா எது முடிஞ்சாலும் எங்க முடிஞ்ச வரைக்கும் நாங்க எல்லாமே நாங்க போடுறோங்க. டெய்லி போடணும்னு எங்களுக்கும் ஆசை, ஆனா முடிய மாட்டேங்குது. அடுத்த கமெண்ட்ஸ் போயிடலாங்க. மை ட்ரேட்ஸ் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. அப்பக்கோவை விதைகள் 1 அல்லது 2 தயவு செய்து எனக்காக எடுத்து வைங்கள் சகோ, எப்படியும் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறேன் இன்ஷா அல்லா அப்படின்னு இருக்காங்க. விதைக்கு தாங்க இன்னும் கொஞ்சம் காடு தாங்க குத்தகைக்கு விசாரிச்சுட்டு இருக்கிறோம். இந்த கடலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 ஏக்கர் அதிலே இருந்ததுன்னா இந்த விதைக்கு வந்து எல்லாம் போட்டு விதை எடுத்து உற்பத்தி பண்ணி அப்புறம் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு. காடு கிடைச்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் விதைக்குன்னே தனியாக போட்டு உற்பத்தி பண்ணி எல்லாருக்குமே நாங்கள் கொடுக்குறோங்க. அடுத்த கமெண்ட்ஸ் போயிடலாங்க. மனோ குட்டி அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. உங்கள் வீடியோ பார்த்தாவது எல்லா வீட்டிலும் உங்களை மாதிரி இருக்கட்டும். சீரியலெல்லாம் பார்ப்பதில்லை. உங்கள் வீடியோ எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சகிக்கவில்லை தான் அப்படி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோ போடுங்கள், கடைசி வரைக்கும் இதே போல் ஒற்றுமையாக இருங்கள் அப்படின்னு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷங்க. சீரியலை பார்க்கறது இல்லைன்னு இருக்கீங்க. நாங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எங்களுக்கு டைம் இருக்குது. கண்டிப்பாக போடுறோங்க. நிறைய வீடியோ உங்களுக்காகவே வந்து எடுக்கிறோங்க. ஆமாம், முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எடுத்து கொடுப்போம். ரொம்ப சந்தோஷப்படுத்துறது எங்களுக்கு முதல் வேலை. ஆமாங்க. அடுத்த கமெண்ட் போய்க்கலாங்க. பவானி ராம் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. மை கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் சிங்கப்பூர். ஐ கேம் அக்ராஸ் யுவர் சேனல் பை சான்ஸ் அண்ட் ஐ எம் கிளாட் ஐ டிட். My mother grew up in Erode and she would tell her childhood pranks and tales. Now I can get that feel from your channel. Thank you for making me relive and feel my mother's feelings. சிங்கப்பூர்ல இருந்து பண்ணிருக்காங்க गाइस. சிங்கப்பூர்ல இருந்து. ஆனா அவங்க அம்மா வீடு இங்க ஈரோட்ல தான் இருந்திருக்காங்களா. நம்ம இத பாக்கும்போது அவங்க அம்மா அவங்க சின்ன வயசு இதெல்லாம் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. அத வந்து திருப்பி நேர்ல பாக்குற மாதிரி இருக்கு, நானே வாழ்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கனால நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கமெண்ட் படிச்சதுல. அடுத்த கமெண்ட் போய்க்கலாங்க. ஆஷா லதா கல்யாண்ராம் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. nowadays they are using dried சுரை குடுவை உண்டியல் for savings money in town, all for money, but you are blessed to enjoy nature life. You also make use of dried சுரை உண்டியல் for your own use. Apply turmeric outside, keep குங்குமம், keep in பூஜா room, save money. அத்தை நம்ம இந்த சொரக்குடுவை காமிச்சோம்ல,
டவுன்ல எல்லாம் அத வந்து ரெடி பண்ணி அத அப்படியே இது பண்ணி உண்டி எல்லாம் யூஸ் பண்றாங்களாம். அது நல்லா இருக்குமே. காசுக்கு வித்துட்டு இருக்காங்களா, நீங்க உங்க ஓன் யூஸ்க்கு பண்ணி வச்சுக்கங்க அப்படிங்கறாங்களா? பரவாயில்லை. சொரக்கா புரோடில எல்லாம் என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க. அந்த காலத்துல நாங்க சோறெல்லாம் அது ஊத்தி அதுல வச்சு குடிச்சிட்டு இருப்போம். குளு குளு நல்லா இருக்குமுங்க. இப்போ என்னென்னமோ பண்றாங்க அந்த சோற புரோடில. இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி உண்டி எல்லாம் ரெடி பண்றாங்க. நல்ல ஐடியா. நாமளும் ஒண்ணு பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுத்துருவோம். வாரம் 5-10 கையில இருக்கிற சில்லறை கொடுத்தோம்னா போட்டு வச்சுக்கோங்க. என்ன உடைக்கும் போது விதையோட வரும். ரொம்ப சந்தோஷம். நம்ம ரெடி பண்ணி வெளிய மஞ்சத்தூள் இது பண்ணி தேய்ச்சு சாமி ரூம்ல வச்சுக்க சொல்றாங்க. நல்லதுதாங்க. நல்ல ஐடியாங்க நீங்க கொடுத்திருக்கீங்க. கண்டிப்பா நாங்க அதை பண்றோங்க. ட்ரை பண்ணி பார்க்கறோம். ரொம்ப சந்தோஷம் நீங்க சொன்னதுல. அடுத்த கமெண்ட்ஸ் போயிடலாங்க. லதா சங்கர் பண்ணியிருக்காங்க. அத்தையம்மா, ஐஸ், தம்பி மற்றும் 2 குட்டி தேவதைகளுடன் உங்கள் தோட்டத்தை பார்க்கும்போது எங்களது மனக்கவலை அத்தனையும் மறந்து புத்துணர்ச்சி அடைகிறோம். அதற்கு முதலில் நன்றி. உங்கள் வீடியோ மட்டும் மிகவும் பிடிக்க காரணம் உங்களின் எளிமையும் அலட்டல் இல்லாத இயல்பான பேச்சும் தான். நிறைய பேர் சேனல் வளர வளர மாறிவிட்டார்கள். ஆனால் நீங்கள் தேவையில்லாத எதையும் பேசுவதில்லை. வீண் பெருமைகளும் உங்கள் வீடியோக்களில் இல்லவே இல்லை. இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழும் உங்களின் பழமையை போற்றும் வீடியோக்கள் பலருக்கும் பயன்படும். எனவே தோட்ட வீடியோக்கள் பாரம்பரிய நம் சமையல்களை தொடர்ந்து பதிவு செய்யுங்கள். உங்கள் குடும்பம் முழுவதும் கடவுள் ஆசீர்வாதம் நிறைந்திருக்க என் வேண்டுதல்கள். சிங்கப்பூரில் இருந்து லதா சேகர். இப்படி இருக்கிறதாங்க காலத்துக்குமே நிலைக்கும், உடம்புக்கும் நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது. கண்டிப்பாங்க நம்ம வீடியோவில் வந்து அந்த பாரம்பரிய எல்லாமே வந்து நாங்கள் காட்டுவோம். எங்கள் அத்தைட்டு இருக்க எல்லா வித்தையும் இறக்கிடலாம். அந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்குங்க. பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்த கமெண்ட் போயிடலாங்க. செல்வி அந்தோணி சாமிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. அன்பு குடும்பத்தினருக்கு உங்களுடைய விதை எடுத்ததை பார்த்தேன். மிகவும் அருமையாக எடுத்தீர்கள். மறுபடியும் உங்களுடைய பசுமையான தோட்டத்தை பார்க்க விரும்புகிறேன். நானும் இதே போல் என்னுடைய சிறுவயதில் எங்கள் தோட்டத்தில் உள்ள வீட்டில் வாழ்ந்து வந்தேன். ஆனால் இப்போது ஆஸ்திரேலியாவில் வசிக்கிறேன். உங்களுடைய எல்லா தோட்ட வேலைகளையும் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு என்னுடைய பழைய ஞாபகங்கள் வருகின்றன. நான் என்னுடைய சிறு வயதில் எங்களுடைய தோட்டத்தில் இருந்தது போல் இருக்கிறது. 2 குட்டி பிள்ளைகளும் அழகாக உங்களுக்கு ஒத்துழைக்கிறார்கள். உங்களுக்கு கடவுளின் ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கட்டும். வாழ்க வளமுடன் இருக்காங்க. இவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் வெளிநாடு அங்க நம்மள மாதிரிலாம் வாழ்ந்துருக்காங்களா பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அப்ப எல்லாருமே பெரும்பாலும் இப்படித்தாங்க வாழ்ந்தாங்க. இப்பதான் படிச்சுட்டு வெளிநாடு போறாங்க, நல்ல வேலைக்கு போயிட்டா அதையெல்லாம் அப்புறம் அப்படி பார்க்க முடியறது இல்லை. அப்புறம் இப்ப வர்ற நிலைமைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நேரத்தை ஒதுக்கி கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த கமெண்ட்ஸ் போயிடலாங்க. செல்வகுமார்ங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. எனது அன்பு சொந்தத்திற்கு மாலை வணக்கம். அடுத்த போகத்திற்கு விதைகளை பதப்படுத்திய பழைமையை கையாளும் விதம் மிக சிறப்பு. சகோதரி மழலையின் பாசை இனிமையாக இருக்கிறது. அந்த காலத்தில் எப்படியெல்லாம் இருந்தது என்பதை ஒவ்வொரு வீடியோவிலும் எங்கள் கண்முன் நிறுத்துகிறீர்கள். அதை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். வாழ்க பல்லாண்டு அப்படின்னு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அந்த பழமையை நாங்கள் காட்டுறோம். நம்ம அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தோமோ இயற்கையா சிம்பிளா நாங்கள் எப்போ இப்படி இருக்கிறதா பிடிக்குங்க. அப்போ அப்படி இருந்தாங்க. இப்போ நாங்களும் அது மாதிரி இருக்கு. உடம்புக்கு ஆரோக்கியம், வீட்டுக்கும் நல்ல, குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. அதனால நாங்கள் அப்படியே இருக்கிறோன்னு வருங்களேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க கமெண்ட் பண்ணதுக்கு. அவ்வளோதாங்க இன்னைக்கான கமெண்ட்ஸு. இன்னைக்கு கொஞ்சம் நிறையாவே கமெண்ட்ஸ் பண்ணிட்டேன். என் கமெண்ட்ஸ் படிச்சிருக்கோம். ஏன்னா அன்னைக்கு வந்து பால் காய்ச்சின வீடியோவில் படிக்க முடியல இல்லைங்களா. அதனால வந்து இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே நாங்கள் எடுத்து உங்களுக்காக படிச்சிருக்கோம். கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இனிமேலும் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் வந்து நாங்கள் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அடுத்து வந்து ஒரு சோகமான செய்தின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதை வந்து என்னன்னு நாங்கள் நேர்லேயே காட்டுறோம். வாங்க போய் பார்த்துறோம். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ராத்திரி பார்த்தீங்கன்னா பயங்கர காற்று மழைங்க. முந்தானேத்து திடீர்னு இருந்திருந்தாப்புல வந்து காற்று மழை. அப்புறம் என்னமோ குபீர்னு சத்தம் கேட்டுச்சு. என்னடான்னு வந்து பார்த்தா மரம் உடஞ்சு போச்சு. வெறும் மழை வேஞ்சிருந்தா அப்படி உடஞ்சிருக்காது. காத்தோட மழை வந்து பயங்கர காத்துங்க. எங்க தகரத்தையே தூக்குற அளவுக்கு காத்து அடிச்சிட்டு இருந்தது. குபீர்னு சத்தம் கேட்டுச்சுன்னு வெளியே வந்து பார்த்தா மரம் உடஞ்சு போச்சு. நல்ல வேலை. அதுல இருந்து வந்து மனசே இல்லை. ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ காய் நாங்கள் செஞ்சது போக நாங்கள் வர போறவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கோம். நல்ல வேலை ஐசு. நைட்ல வரும்படி பரவாயில்ல. பிள்ளைங்க விளையாடுறது காத்து மழை வந்துருந்தா என்ன ஆயிருக்கு. அதான் அது பரவாயில்ல. நைட்ல வரும்படி கெட்டதுலயே ஒரு நல்லது மாதிரி நைட்டு விழுந்துருச்சு. பகலெல்லாம் சொன்ன மாதிரி நம்மளே காய பறிச்சிட்டு இருக்கும் போது வந்து விழுந்திருந்தா ஏதோ ஒன்று ஆயிருக்கும். என்ன இன்னும் என்ன கஷ்டம்னு பாத்தீங்கன்னா, இந்த வலை பாருங்க. அந்த வலை செய்யறதுக்கு ஒரு நாளே பாடுபட்டாரு. அவர் 2-3 நாள் வேலை செஞ்ச வலையில வந்து நல்லா வலையவே கிழிச்சு போடுச்சு. மறுபடியும் இப்போ செய்யறதுன்னா பெரும் வேலை. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இப்ப பாத்தீங்க உங்களுக்கே தெரியும்
முருங்கைக்காய் சீசன் விட்டுருந்தா இன்னுமே நிறைய காய்ச்சிருக்கும். நம்ம உண்டுனா செஞ்சு அது உனக்கு வெட்டுறக்கே மனசுல என் பையன் அதை பார்த்துக்கிட்டு வெட்டி விடவே நாங்க யோசிப்போம் மரத்தான். ஆனா பாத்தீங்கன்னா இப்ப மரமே முறிஞ்சிருச்சு. வெடிக்காகும். அப்புறம் என்ன பண்றோம்? காய் நீ நமக்கு மழை காலத்துக்கு வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்றது? வெட்டி அடிச்சுட்டு முருங்கை மரங்கறனால என்னன்னா வெட்டினா கணக்கா ஆயிருச்சு. இப்ப கீழே வெட்டினோம்னா மறுபடியும் தளைஞ்சுக்கும். என்ன கொஞ்ச நாளைக்கு முருங்கைக்காய் தான் கிடைக்காது நமக்கு. அப்புறம் என்ன பண்றது? பரவாயில்லைங்க, நம்ம மேல கீழே உழுவாம பிள்ளைங்க இருந்திருக்கும், அதுங்க மேல எல்லாம் உழுவாம தப்பிச்சதே சந்தோஷம் தான் நமக்கு. சரி ஐஸ், அதை பார்த்துட்டு இருந்தா என்ன பண்றது? பிள்ளைகளுக்கு என்ன அப்புறம் சாப்பாடு? வெண்டைக்காய் இருக்குது நம்ம செடியிலேயே. அதை இனி பறிக்காம விட்டா முத்தி பேர் செய்ய முடியாது. நம்ம அதை பறிச்சு கொஞ்சம் சரி பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கலாம். சரி சரி. வெயில் காலத்துக்கு வேற செடி ஒன்று நெட்டு வார கூட போகும்போது ஐஸ். ஆமாங்க, நாங்கள் வந்து அடுத்த இதுக்கு நாற்று போடுறதுக்கு வந்து நாற்று, கத்திரி நாற்று, தக்காளி நாற்றெல்லாம் விட்டு வச்சுருக்கேங்க. இனி கொத்தி விட்டுட்டு நாற்று நடும் போதெல்லாம் காட்டுறோம், வந்து பாருங்க, வீடியோ எடுத்து. நாற்றெல்லாம் ரெடியாக இருக்குது நமக்கு. சீக்கிரம் பொறிச்சிட்டு பிள்ளைகளுக்கு வேறு பசிக்குதுப்பாங்க, போய் சட்னி செய்யல. ஒரு 5-6 செடி தான் இருக்குங்க. ஆனால் அதிலே வந்து நிறைய காய் நிறைய விட்டுருக்கு. சின்ன செடியெல்லாம் காய் எல்லாத்தையும் போய் விட்டுக்க. ஒரு வேலை தெரியாது. பார்த்து போய் பூச்சி வச்சிருக்கு. எவ்வளோ காய் வந்துச்சு. இங்கே ஒரு காய் விட்டுட்டு போயிட்டு பிஞ்சு தான் ஒன்று. சரி பொறிச்சிட்டு ஒட்டுக்கு அப்புறம் மறுபடியும் பாதி முத்தி பாதி நம்ம எல்லாம் பொடிங்க விட்டு புதுச்செடி வச்சுக்கலாம். அது வணக்கினாலும் துணி உண்டாயிரும். காய் இவ்வளோ இருக்க மாதிரி இருக்கும். வணக்கம் வயசு வணக்கம் அப்புறம் கம்மி ஆகும். இப்படி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் பொறிச்சிட்டிங்களா? எல்லாம் ஒன்றும் போச்சு. இந்த காயில் எல்லாம் போச்சு. தக்காளி 2-3 இருக்குங்க. தக்காளி பொறிக்கணும் பொறிங்க. தக்காளி இந்த செடி பிடிங்கலான்றது முந்தானத்து அந்த காயெல்லாம் பழுத்துக்குது. அப்படியே டெய்லியுமே நான் இதில் ஒரு 10 காய் பக்கம் பறிச்சுட்டே தான் இருக்கேன். பழுக்கு 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 பறிச்சுக்கிறது. செடி எல்லாம் இப்படி இருக்குங்க. அதெல்லாம் பிடிங்கி விட்டுறலாம். அவ்வளோதான். நான் இந்த பிஞ்சு இருக்கிறத கொஞ்சம் பழுக்குன்னு தான் விட்டுட்டேன். அதுதான் டெய்லி பழுத்துக்குது கொஞ்சம் கொஞ்சம். சரி பழுத்ததெல்லாம் போறி அப்புறம் நான் பிஞ்செல்லாம் பழுத்ததுக்கு அப்புறம் போட்டுடலாம். இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பவும் போல எல்லாம் வாய்ஸ் ஓவர்ல கேட்டிருப்பீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நாங்கள் பார்க்காம மைக்கு போடாமல் இருக்கிறதே பார்க்காம விட்டுடு போடுக்கிற நினைப்புலையும் போடாம விட்டுட்டு. ஆமாங்க, வரைக்கும் கஷ்டப்படுறது எல்லாம் வேஸ்டா போச்சு. இந்த வீடியோவை அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. அவ்வளோதாங்க, காயெல்லாம் பறித்து முடிச்சாச்சு. இனி வந்து போய் சாப்பாடு செஞ்சுட்டு ஆளுக்கு ஒரு கிளாஸ் மோர் அடிச்சு குடிச்சிட்டு செய்ய வேண்டியதான். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடைக்கு வேறு சர்வீஸ்க்கு ஆள் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதையெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்க வேண்டியதாங்க. போய் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாங்க. பாய். இந்த ஒரு வீடியோவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாய்.